பராக்கா ஓய்வு நாள் பள்ளியின் 2024 ஆண்டிற்கான ஆண்டறிக்கை. சிறு வயதிலே வேதத்தை எடுத்து இருதயத்தில் இயேசுவை சுமந்து தன் பாதையை தெரிந்தெடுக்கும் சிறு பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்கள் ஆவர். இந்த கனமான ஊழிய பாதையில் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி கடந்து செல்லும் சிறு பிள்ளைகளின் ஓய்வு நாள் பள்ளி ஊழியத்தின் 2024 வருட பாதையை பார்ப்போம் வாருங்கள். 28/1/2024 அன்று ஓய்வு நாள் பள்ளியில் ஆரோனின் கோலை போல துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்க 250 பிள்ளைகளோடு இளம் துளிர் என்ற தலைப்புடன் ஓய்வு நாள் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த உன்னதரின் பணிக்கு உண்மையுடன் நிலைத்து நிற்கிற 40 ஆசிரியர்களை கர்த்தர் கொடுத்து மகிமைப்படுத்தினார். ஒவ்வொரு ஞாயிறு தோறும் மதியம் 2:30 மணி முதல் 3 மணி வரையும் ஊழியத்தின் ஊன்றுகோலாக ஸ்தோத்திர பலியுடன் எங்களையும் படைக்கிறோம். மேலும் மாலை 3 மணி முதல் 4 மணி வரைக்கும் பெற்றோர்கள் ஒருமனமாய் கூடி பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து வருகிறார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை அன்று ஆசிரியர்களாக இணைந்து 7 மணி முதல் 8 மணி வரையில் ஊழியத்தின் வளர்ச்சிக்காகவும் பிள்ளைகளின் மேன்மைக்காகவும் பெற்றோரின் நலனுக்காகவும் கூடி விசுவாச அறிக்கையோடு ஜெபதூபங்களை எடுத்து வருகிறோம். ஓய்வு நாள் பள்ளி 3 மணி தொடங்கி 4 மணிக்கு முடிவடையும். விண்ணவரின் விருப்பத்தை விதைகளாக விதைத்து கருத்துள்ள கதைகளையும் அவருடைய பாதம் பணிய பாடல்களையும் பாதைக்கு தீபமாய் பரிசுத்த வார்த்தைகளையும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வண்ணம் கொண்டு சேர்க்க உதவினார் எபினேசர். மற்றும் ஓய்வு நாள் பள்ளியில் முடிவில் பிள்ளைகளுக்கு இனிப்பும் ஆசிரியர்களுக்கு தேநீரும் கொடுத்து 2024 ஆண்டு ஊழியத்தை நிறைவு செய்ய துணை நின்றார் நம் அருமை துணையாளர். பரீட்சைக்கான ஜெபம். இயேசுவின் பாதம் பணிந்தால் என்னாலும் வெற்றி என்பதை அறிந்து கொள்ள, வெற்றிக்கான ரகசியங்களை சொல்ல பரீட்சைக்கான ஜெபத்தை 18/2/2024 அன்று வெற்றி நிச்சயம் என்ற தலைப்பில் நடத்தி தந்தார் வெற்றியின் மன்னன். அதில் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு காம்படிட்டிவ் தேர்வை எதிர்நோக்குகிற 180 பிள்ளைகள் கலந்து கொண்டனர். இந்த ஜெபத்தில் பங்கு பெற்ற பிள்ளைகளுக்கு 18/8/2024 அன்று பரிசு கோப்பை வழங்கப்பட்டது. 10ஆம் வகுப்பில் 500க்கு 470 மதிப்பெண் பெற்று முதலிடத்தில் பி. கார்த்திக்ராஜ், 500க்கு 468 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடத்தில் பி. தர்ஷினி, 500க்கு 451 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தில் டி. விஷால், 500க்கு 444 மதிப்பெண் பெற்று 4ஆம் இடத்தில் எஸ். மேகலா. 11ஆம் வகுப்பு 600க்கு 521 மதிப்பெண் பெற்று முதலிடத்தில் எஸ். தினேஷ்குமார், 600க்கு 514 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடத்தில் எஸ். உதயரட்சகன், 600க்கு 501 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தில் பி. தர்ஷினி, 600க்கு 485 மதிப்பெண் பெற்று 4ஆம் இடத்தில் கே. அனுஷியா. 12ஆம் வகுப்பு 600க்கு 527 மதிப்பெண் பெற்று முதலிடத்தில் வி. சந்தியா, 600க்கு 526 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடத்தில் வி. ஜெயஸ்ரீ, 600க்கு 522 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தில் இ. தேஜேஸ்வரி, 600க்கு 510 மதிப்பெண் பெற்று 4ஆம் இடத்தில் பி. எஸ்தர் கிளாடிஸ். கேக் கட்டிங். பிள்ளைகள் கர்த்தரால் பெற்ற சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை கொண்டாடும் வண்ணம் பிள்ளைகளின் பிறந்த நாட்களை சிறப்பாக்க ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிறு அன்று பிறந்த நாள் கண்ட பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கேக் வெட்டி பரிசளிக்க உதவினார் பரிசுத்தர். பெற்றோர் கூடுகை. அநேக ஆலோசனையினால் ஊழியத்தை வளமாக்க பெற்றோர் கூடுகை 17/3/2024 மற்றும் 25/8/2024 அன்றும் நடத்தப்பட்டது. இக்கூட்டத்தில்
பிள்ளைகளின் பெற்றோர் கணவனும் மனைவியுமாக இணைந்து கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினர். பின்பு பெற்றோருக்கு வேண்டிய ஆலோசனைகள், ஹெல்த் டிப்ஸ் போன்ற காரியமும் பாடத்திட்டம் மற்றும் ஒழுங்குகளும் கொடுக்கப்பட்டது. இறுதியாக பிள்ளைகளுக்காக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கரங்களை பிடித்து கண்ணீரை வடித்து பரமனின் பாதத்தில் விலையேற பெற்ற தூபங்களாய் சேர்த்தனர். BVBS பெராக்கா விடுமுறை வேதாகம பள்ளி இந்த மாயையான உலகத்தில் அடிமையாய் சிக்கி தவிக்கும் சிறு நெஞ்சங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்த கோடைக்கால கொண்டாட்டமாக பெராக்கா VBS 6/5/2024 அன்று முதல் 11/5/2024 வரை நடத்தப்பட்டது. இதில் மொத்தம் 300க்கு மேற்பட்ட பிள்ளைகளை விதைக்கும் நிலமாக கொடுத்தார் செயலில் மகத்துவம் உள்ளவர். இப்படிப்பட்ட உன்னத நாட்களுக்கு கிரீடம் என்ற தலைப்பை கொண்டு அற்புதமாய் செயலாற்ற உதவினார் கண்மலையானவர். இந்த உன்னதரின் ஊழியத்தை தாங்கும் வண்ணமாய் காணிக்கையினாலும் உடல் உழைப்பினாலும் உதவின விசுவாச குடும்பங்களும் மற்றும் 75 உதவியாளர்களையும் தங்களை ஊழியத்தில் அர்ப்பணித்த 25 ஆசிரியர்களையும் சொத்துக்களாய் கொடுத்தார் எம்மணவாளன். மற்றும் நடைபெற்ற 6 நாட்களும் அறுசுவை உணவும் தொடர்ந்து கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பரிசினை வழங்க ஆற்றல் தந்தார் அருள்நாதர். மற்றும் இவ்வாண்டில் புதிய திட்டமாக நம் கிளை சபையாகிய திண்டிவனத்திலும் இங்கிருந்து 15 ஆசிரியர்களாகவும் 20 உதவியாளர்களாகவும் சென்று பெராக்கா VBSஐ 20/5/2024 அன்று முதல் 22/5/2024 வரை செய்ய உதவினார். அதில் மொத்தம் 150 பிள்ளைகள் கலந்து கொண்டனர். மற்றும் சிறப்பான பாடல்கள், கதைகள், நாடகம் என பலவித முறைகளில் விதைகளை விதைக்கவும் பங்கு பெற்ற பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் பரிசளிக்க உதவினார் சர்வவல்லவர். சிறப்பு போட்டிகள் தங்களுடைய தாளந்துகளை வெளிப்படுத்தவும் திறமைகளை தனித்துவமாய் காட்டவும் 7/7/2024 அன்று கையெழுத்து போட்டி மற்றும் ஓவிய போட்டியும் 21/7/2024 அன்று பேச்சு போட்டியும் 28/7/2024 அன்று மாறுவேட போட்டியும் கர்த்தருடைய கிருபையை கொண்டு நடத்தி முடிக்கப்பட்டது. அதில் சிறந்தவர்களுக்கு பரிசளிக்கவும் உதவிக்கரம் நீட்டினார் பரிகாரியான கர்த்தர். கிட்ஸ் ரிட்ரீட் இயேசுவின் பாதத்தில் ஒரு நாள் 26/8/2024 அன்று இளம் துளிர் என்ற தலைப்பில் நம் பிள்ளைகளுக்காக ஒன் டே ரிட்ரீட் இயேசுவின் பாதத்தில் ஒரு நாள் நடத்தப்பட்டது. அதில் பிள்ளைகள் கிறிஸ்துவுக்காய் எழும்பி பிரகாசிக்க ஊக்குவிக்கும் கதைகள், நடனங்கள், விளையாட்டு போட்டி மற்றும் மதிய உணவோடு கூட ஆண்டவரோடு உறவில் நிலைத்து நிற்க அபிஷேக கூட்டமும் மற்றும் நமது சிறுவர்களை கொண்டு மியூசிக் பேண்ட் நடத்தப்பட்டது. முக்கியமாக நம் பிள்ளைகளை கொண்டு அவர்களுடைய நண்பர்களுக்கு இயேசுவின் அன்பை குறித்து சுவிசேஷம் சொல்ல வேண்டியது அவசியம் என்பதை உணர்த்தும் வண்ணமாக லெட்டர் ஃப்ரம் ஹெல், நரகத்திலிருந்து ஒரு கடிதம் என்ற ஒரு காணொளியை திரையில் போட்டு காட்டப்பட்டு அதை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணீரோடு ஜெபித்து இயேசுவின் அன்பை அறிவிக்க வாஞ்சை கொள்ள செய்தார் ஆத்ம நண்பர். வேதாகம பரீட்சை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்ற வார்த்தையின்படி வார்த்தையிலும் செயலிலும் வல்லவர்களாகும்படி 15/9/2024 அன்று வேதாகம தேர்வு நடத்தப்பட்டது. சிறுவர் கலை நிகழ்ச்சி. இவ்வாண்டிற்கான கலை நிகழ்ச்சிக்கு 29/9/2024 அன்று பிள்ளைகளை நாடகம், நடனம், வசனம், மைம் போன்ற காரியங்களுக்கு பிரித்தெடுக்கப்பட்டனர் மற்றும் தொடர்ந்து 3 மாதங்களும் பயிற்சி அளிக்கப்பட்டு இப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் செயல்பட்டு வருகின்றது. உற்சாகமூட்டும் பரிசுகள்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் இவ்வாண்டிலும் அநேக பரிசுகளை கொடுக்க உதவினார் சகாயம் பண்ணும் சர்வ வல்லவர். 22/12/2024 அன்று கிறிஸ்மஸ் பரிசுகள் 237 பிள்ளைகளுக்கும் 40 ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டது. 29/12/2024 அன்று வல்லவரின் வார்த்தையை மறவாமல் எழுதி வெற்றி பெற்ற 119 பிள்ளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. 5/1/2025 அன்று விடுப்பு எடுக்காமல் ஓய்வு நாள் பள்ளியில் கலந்து கொண்ட 86 பிள்ளைகளுக்கும் 3 ஆசிரியர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. 12/1/2025 அன்று ஓய்வு நாளில் கொடுக்கப்பட்ட தேவ செய்தியை எழுதின 119 பிள்ளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. 15/1/2025 அன்று கலை நிகழ்ச்சிக்காக உதவி செய்தவர்களுக்கும் மற்றும் சீனியர் பிள்ளைகள் 10 பேருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இப்படியாய் இவ்வாண்டிலும் பரிசுகளை கொடுக்க தயவு செய்தார் எங்கள் தயாபரர். இம்மட்டும் காத்திட்டவர் இனியும் நம்மை மறவாரோ? நமக்கென இரவு பகலை பிரித்தவர் இவ்வுலக மனிதர்களுக்கு இடையே நம்மை வேறு பிரித்து நடத்துவது அதிக நிச்சயமல்லவா? நம்மை கருவுற செய்தவர், ஊழியம் தந்து நடத்துகிறவர், அவர் வரும் நாள் வரை நம்மை காப்பது அதிக நிச்சயமல்லவா? ஏசாயா 46:4 நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற வார்த்தையின்படி இவ்வூழியத்தை இம்மட்டும் தாங்கினவர், ஏந்தினவர், சுமந்தவர், தப்புவித்தவர் இனியும் இவ்வூழியத்தையும் பிள்ளைகளையும் உங்களையும் தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார் என்று கூறி இம்மட்டும் நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்தி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்து கொண்டு உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.